இவன் மாலை வேளையிலே யோசுவாவை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோசுவா, காலேப், யோசுவா, அந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை மிகவும் சவாலான வாழ்க்கை. எத்தனையோ பேர் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் அவர்கள் கானானை சுதந்தரித்த மக்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மனிதருடைய வாழ்க்கையில காணப்பட்ட சில குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அவசியம். காலேபுக்கும் யோசுவாவுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் ஒரே குணாதிசயங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். முதலாவதாக அப்படி சிமிலரா இருந்ததை முதல்ல பார்த்துருவோம். பிற்பாடு எக்ஸ்ட்ரா சில காரியங்கள் யோசுவாவுடைய வாழ்க்கையில் இருந்ததை நம்ம பார்க்கலாம். முதலாவது வாசிங்க 32ஆம் அதிகாரம், என்னாகமம் 32:11 வசனம். என்னாகமம் 32:11 வேதம் சொல்கிறது, உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனாகிய எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமமாய் என்னை பின்பற்றின. காலையில சொன்னேன், உத்தமமா என்கிற வார்த்தைக்கு முழுமையாக பூரணமாக பின்பற்றின ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவன் பூரணமாய் கர்த்தரை பின்பற்றல. யாரு அங்க பாருங்க, சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பூரணமாய் பின்பற்றல, அறகுறையா பின்பற்றினான். ஆனா காலேப் உத்தமமாய் பின்பற்றினான் என்று சொன்னால் முழுமையாக. He followed the Lord wholly, fully, wholeheartedly என்று சொல்லி அங்கே போட்டிருக்கு. யோசுவாவும் அப்படிதான் கர்த்தரை பின்பற்றினார். அல்லேலூயா. முழுமையாக பின்பற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? காலை நான் சொன்னேன், அப்படி வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை பின்பற்றினார். எப்படி காலேப் வாழாமலாம் கர்த்தரை பின்பற்றினார், யோசுவா அப்படிதான். யோசுவாவுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா எங்க இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறனா, யோசுவா யாத்திராகமம் 33:11 யோசுவா என்னும் வாலிபன் அப்படின்னு போட்டிருக்கு. யோசுவா என்னும் வாலிபன். யோசுவா 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல 110 வயதுடைய யோசுவா அப்படின்னு போட்டிருக்கு. காலேபை குறித்து நம்ம காலைல பார்த்தா 85 வயசு. ஆனா யோசுவாவை குறித்து வேதம் சொல்கிறது அவன் மரிக்கும் போது 110 வயசு அவருக்கு. அப்ப வாலிபன் அப்படின்னு சொன்னா ஒரு 20 அந்த வயசுல வச்சுக்கலாமே. அதுல இருந்து 110 வயசு வரைக்கும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினவர் மனுஷன். அல்லேலூயா. உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினவர். வாலிப வயதிலே கர்த்தரை பின்பற்றினார். திருமணமான பிறகும் கர்த்தரை பின்பற்றினார். ஒரு இடத்துல சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்று கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. கர்த்தரையும் சேவிப்போம் அல்ல, கர்த்தரையே சேவிப்போம். அப்படின்னா கர்த்தரை மட்டும் தான் சேவிப்போம் அப்படின்னு அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். சில காரியங்களை சொல்றேன். நம்பர் 1, he was a sincere wholehearted follower of God. ஆண்டவரை முழுமையாக பின்பற்றின ஒரு மனுஷன். அப்படி என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை பின்பற்றினார். முழு இருதயத்தோடும் கர்த்தரை பின்பற்றினார். வாழ்க்கையின் மேடு பள்ளங்களிலும் கர்த்தரை பின்பற்றினார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை பின்பற்றினார். எத்தனை எதிர்ப்புகள், பிரச்சனைகள் இந்த மக்கள் மத்தியில வந்திருக்கிறோம். காலை சொன்னேன், காலேப் வந்து பாருங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, பொன் கன்றுக்குட்டியை வணங்குறாங்க. அங்க காலேப் யோசுவாவும் இல்லை. மோசேக்கு விரோதமாக எழும்புறாங்க, அங்கேயும் காலேப் யோசுவாவும் இல்லை. என்னமாக முறுமுறுக்கிறாங்க, இந்த சாப்பாடு எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி மோசேக்கு, அங்க காலேப் யோசுவாவும் இல்லை. பாருங்க, இவங்க எல்லாம் இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு, தேவனை பரீட்சை பார்க்காதபடிக்கு எல்லா நேரத்திலும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. ஒரு சில நாட்கள் உத்தமமாய் பின்பற்றுவதல்ல, வாழ்நாள் முழுவதும் உத்தமமாய் பின்பற்றுவது என்பது அது ஈஸியான காரியம் இல்லை. அதில் அர்ப்பணம் தேவை. அதுக்கு இன்னும் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிற ஒரு இருதயம் இருந்தால்தான் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்ற முடியும். So number 1, he was a sincere wholehearted follower of God. ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றின ஒரு மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக யாத்திராகமம் 23:11 வாசித்தீங்கன்னா இந்த யோசுவாவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 33:11 வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா. கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன். அந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் அப்படின்னு சொன்னா தேவ பிரசன்னத்தை விட்டு அவன் பிரியவே இல்லையா. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் இருக்கிற ஒரு மனுஷன். இன்னைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த காரியம்,
இன்னைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கணும்னு சொன்னா தேவ பிரசன்னத்தை நல்லா வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. ஏதோ கொஞ்ச நேரம் ஆலயத்துக்கு வந்துட்டு போறதில்ல, நம்முடைய வாழ்க்கையில பிரியாதிருந்தார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரோடு நெருங்கி இருந்தார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றார். என்னில் நிலைத்திருங்கள், abide in me. இந்த யோசுவாவுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவன் அதிகமாக வாஞ்சித்தது என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதை ரொம்ப நம்ம வாஞ்சிக்கிறோம்? தேவ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை நம்ம அதிகமாக வாஞ்சிக்கிறோமா? அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். வேதம் அங்கே சொல்லுகிறது, ஆண்டவரோடு நம் நெருக்கமான உறவு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. தாவீது சொல்றார் 27ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 27:4 சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். எத்தனை கேட்டேன்? ஒன்னே ஒன்னா கேட்டேன், அது மாத்திரம் எனக்கு கிடைச்சாலே போதும். என்னது? ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும், ஆலயத்திலே ஆட்சி செய்யணும், கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதே நாடுவேன். அல்லேலூயா. ஆலயத்திலே தங்கியிருப்பதே நாடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்க சர்ச்சுக்கு டெய்லி இங்கே வந்து தங்கணும் இல்லை. அந்த நாட்கள்ல தேவ பிரசன்னம் அது ஒரு இடத்துல என்னது இருந்தது, ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. இன்றைக்கு ஆண்டவர் எல்லா இடத்துல இருக்கிறார். தேவனோடு தொடர்பு கொள்கிற ஒரு வாழ்க்கை. நீங்க யோசுவாவுக்கும் பாருங்க, தேவனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பை நீங்க பார்க்க முடியும். யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலிருந்து யோசுவாவின் புஸ்தகம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தரோடு நெருங்கிய தொடர்பு உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்போ நம்ம இரண்டாவதாக he sought the presence of God always. முதலாவது சொன்னேன், he was a sincere follower, wholehearted follower of God. இரண்டாவதாக he was a seeker of God's presence. He sought the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் தேடின, வாஞ்சித்த, விரும்பின, அதிலேயே நிலைத்திருந்த ஒரு மனுஷனாக இருந்தார். மூன்றாவதாக நீங்க வாசித்தீங்கன்னா என்னாகமத்தின் புஸ்தகம் 27:18 வாசித்தீங்கன்னா, என்னாகமம் 27:18 கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. A man in whom is the spirit of God. அவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆவியை பெற்றிருக்கிற ஒரு மனுஷன். இந்த யோசுவாவுடைய குணாதிசயம் ஒண்ணு அன்றைக்கு அந்த அப்படி சொல்லப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின்படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற மனுஷர்களா இருக்கணும். அல்லேலூயா. he was a spirit filled man. ஆவியிலே நிரப்பப்பட்ட மனிதர்கள் தான் முடிவு வரைந்து நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. ஆவியில நாம் நிலைத்திருக்காவிட்டால் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது, பாவத்தில் விழுந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்குது, உலகத்தால் மயக்கப்படுகிற சூழ்நிலை இருக்குது. காலை நான் சொன்னேன், கலாத்திய சபையை பார்த்து பவுல் சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை மயக்கினவன் யார் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நிறைய காரியம் நம்ம மயக்கி வச்சிருக்குது. ஆவியின் வல்லமை, ஆவியின் நிறைவு இல்லாதனால ஆவியில நம்ம மயங்கி போகாம மற்ற உலகத்தின் காரியத்துல மயங்கி இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தினுடைய டெக்னாலஜி அநேகரை மயக்கி வச்சிருக்குது. பல காரியங்கள் இன்றைக்கு மயக்கி வச்சிருக்குது. கலாத்தியர் அந்த 3:1 பவுல் அழகா சொல்றாரு. இன்னொரு வசனத்துல who cast spell over you, உங்களை யாரு மந்திரம் போட்டு உங்களை அடக்கி வச்சிருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாரு பவுல். உங்களை என்ன பண்ணிருக்கிறான், ஏதோ ஒன்று உலகத்தின் காரியம் உங்களை மயக்கிருச்சு. பாருங்க, சத்தியத்துல நிலைக்கிற ஆவியின் பலம் நமக்கு தேவை. இந்த யோசுவா ஆவியினாலே நிறைந்த ஒரு மனுஷன். he was a man filled with the Holy Spirit. he was a spirit filled man. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆவியின் நிறைவு நமக்கு தேவை. அல்லேலூயா. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்தவ ஓட்டத்திலே நம்ம ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழன்னு சொன்னா பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு தேவை, பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு தேவை. சகரியா 4:6 சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ ஆவியிலால் நிரப்பப்பட்ட மனுஷன்தான் இந்த யோசுவா என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு ஆவியில நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? ஆவியிலே
எபேசியர் 5:18 சொல்கிறது, be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருங்கள், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருங்கள், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருங்கள். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அது வெளியா தெரியும். நான் பல முறை சொல்லியிருக்கிற அந்த வசனத்தை வச்சு, துன்மார்க்கருக்கு எதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. துன்மார்க்க வெறி இந்த மதுபானத்துல வெறி கொண்டிருக்கிற மனுஷனை ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாமா? ஒரு ஆள் தண்ணி போட்டிருக்கானா எப்படி தெரியும்? தள்ளாடுவான். வாசனை, பேச்சு, பேச்சு எப்படி இருக்கும்? நம்ம ஊர்ல சொல்லுவோம் குடிகாரம் பேச்சு, என்னெல்லாமோ உலகத்தை அசைச்சிற மாதிரி பேசுவான். அது மாத்திரம் இல்ல, வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ அது ஒரு அந்நிய பாஷையெல்லாம் பேசுவான். பாருங்க, குடிகாரன் அவன் குடிச்சிருக்கான்னு தெரியுது. ஆனா நம்ம வாழ்க்கையில ஆவியில நாம் நிறைஞ்சிருக்கிறோம். we are spirit filled people னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? இவங்க ஆவியில நிறைஞ்சாலா இல்லையா ஒண்ணுமே தெரியலையே. இங்க பார்த்தா அங்க ஒரு வேஷம் போடுறாங்க, அங்கிட்டு போடா இன்னொரு வேஷம் போடுறாங்களே, அப்படிதான் இருக்குது. ஆனா ஆவியில நிறைந்த மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் குணங்கள் வெளிப்படும். ஹல்லேலூயா. தேவ சமாதானம் உள்ளத்துல இருக்கும். கிறிஸ்துவனுடைய சாயல் காணப்படும் என்று பார்க்கிறோம். Spirit filled. Joshua was a spirit filled man. Joshua was a sincere follower of God. Joshua was a seeker of God's presence. நாலாவதாக நீங்க வாசித்தீங்கன்னா இந்த யோசுவா வாழ்க்கையில முதல் பகுதியெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கோம்னா, மோசேயின் ஊழியக்காரன், மோசேயின் ஊழியக்காரன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா நாள் போக 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 கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன் போட்டிருக்கோம். ஹல்லேலூயா. அப்படி வாழ்க்கையில ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பணிவிடைக்காரனாக இருந்தார். வாசிக்கலாம், யாத்திராகமம் 33:11 வாசிங்க. யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன். யாருடைய பணிவிடைக்காரன்? மோசேயுடைய பணிவிடைக்காரனாகிய மோசேக்கே பணிவிடை செஞ்சுட்டே இருந்தார். இன்னைக்கு நம்ம எடுத்தவனே பெரிய தலைவராக மாறணும் விரும்புறாங்க. ஹல்லேலூயா. சில திறமைகள் இருந்து, ஆனா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பணிவிடை செய்கிற மனிதனாக மோசேக்கு எல்லா விதத்திலும் பணிவிடை செய்கிற என்று சொல்லி அங்கே போட்டிருக்கு. ஜாஷுவா was an aid to Moses என்று போட்டிருக்குது. 24 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. 24:13 யாத்திராகமம். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு பாருங்க, மோசேயின் ஊழியக்காரன். 11:28 வாசிங்க. 11:28 யாத்திராகமம். நினைக்கிறேன் பாருங்க, இல்லையா? ஓகே. அப்போ இங்க பாத்தீங்கன்னா மோசே, அதாவது யோசுவாவை குறித்து சொல்லும் பொழுது என்னது, மோசேயின் ஊழியக்காரன், பணிவிடை செய்கிறவன், பணிவிடை செய்கிறவனாக இருந்தார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு தாழ்மை பணிவிடை இருந்தா தான் ஒரு நாள்ல பின்னாடி கர்த்தர் நம்ம உயர்த்துவார். ஹல்லேலூயா. எலியாவுக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தான்னு போட்டிருக்கு? தண்ணீர் வார்த்தாராம். என்னது? கைக்கு தண்ணி ஊத்துவாராம் போய். அங்கே வாசிங்க அந்த வசனத்தை. 2 ராஜாக்கள். எலிசாவுடைய அடமொழி என்னன்னா அங்க போட்டிருக்கு. எத்தனை வசனம்? 3 அதிகாரம் 2 ராஜாக்கள் 3 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று. இப்ப எலியா ஆள் போயிட்டாரு பரலோகத்துக்கு. எலியா நாட்கள்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப எலிசாவுடைய நாட்கள்ல இருக்கிறாங்க. இப்போ அவரை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காலத்துல எலிசாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசாங்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாரு. எலிசாவுக்கு பணிவிடை செய்த ஒரு ஊழியக்காரங்க இருக்கிறாரு. பாருங்க, அவரிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பின்னாட்கள்ல
ஆண்டவர் எலியாவை காட்டிலும் எலிசாவை இன்னும் வல்லமையாக ரெட்டிப்பான வல்லமையோடு பயன்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த யோசுவாவோடு என்ன இருக்கணும்? சர்வன்ட்ஹுட். ஹல்லேலூயா. பணிவிடை செய்கிற தாழ்மை உள்ள ஒரு இருதயம் உடையவராக இருந்தார் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பணிவிடை செய்யறதுனா பிடிக்காது, கட்டளை கொடுக்கறது தான் பிடிக்கும். என்னது? அதை செய், இதை செய். நம்ம செய்யல. இயேசு அவர் ஒரு பணிவிடைக்காரனாக இருந்தார்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. நமக்கும் அதை கற்றுக் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில யோசுவா ஒரு பெரிய தலைவனாக பாருங்க. மோசே ஜனங்களை உள்ளே கொண்டு போக முடியல கானான் தேசத்துக்குள்ளாக. ஆனால் கானான் தேசத்துக்குள்ளாக ஜனங்களை அழைத்து அந்த தேசத்தை சுதந்திரித்து பங்கிட்டுக் கொள்வதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு பாத்திரமாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. முதல் 5 புத்தகத்தை மோசே எழுதினாலும் மோசேயுடைய பேர் எந்த புத்தகத்திலும் அதாவது தலைப்புல இல்லை. ஆனால் யோசுவாவுடைய பேர்ல ஒரு புஸ்தகமே இருக்குது. ஹல்லேலூயா. முதல் 5 புத்தகத்தையும் யோசுவா எழுதுறாரு. ஆனால் யோசுவா என்கிற பேர்ல ஒரு புஸ்தகம் இருக்கு. காரணம் அவருடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மை அவரை உயர்த்தினது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கடைசியில் நீ வாசிக்கும் பொழுது மோசேயின் ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்டது. நீங்க யோசுவா 1 அதிகாரத்தில் கூட வாசித்தீங்கன்னா, யோசுவா 1 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா வருது. மோசேயின் ஊழியக்காரன். ஆனால் போக போக கடைசி அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அங்கே போட்டிருக்க 29 வசனம் 24 29 யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். பணிவிடை செய்வர்களை கர்த்தர் தலைவர்களாக மாற்றுகிறார். உங்க வாழ்க்கையில இந்த காரியத்தை யோசுவாட்டு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யோசுவா எல்லா காரியத்துக்கும் மோசையோடு அநேகர் மோசைக்கு எதிர்த்து நின்றார்கள், மோசைக்கு விரோதமாக பேசினார்கள். ஆனால் யோசுவா அவர் ஊழியம் செய்கிறவராக இருந்தார். அப்ப முதல்ல எத்தனை பாயிண்ட் ஆச்சு? 4 பாயிண்ட் ஆச்சு. 5வதாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில நம்ம காலை போய் பார்த்த மாதிரி தான் விசுவாசம். யோசுவாவுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 12 பேர் வேவு பார்க்க என்ன பண்ணாங்க? போனாங்க. என்னாகமம் 13 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சில ஜனங்களை தெரிந்து கொண்டு கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பு அப்படிங்கிறாரு. அங்க என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது, ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு. அங்கே காலேப் தெரிந்து கொள்ளப்படுகிறார், யோசுவா தெரிந்து கொள்ளப்படுகிறார். ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். 40 நாள் வேவு பார்த்துட்டு 10 பேர் வந்து சொல்றான், எப்பப்பா இதெல்லாம் நம்மளால முடியாது. நீங்க சொல்ற மாதிரி பாலம் தேடும் ஓடுற தேசம்தான். ஆனா அங்க உள்ளவன்லாம் பாத்தீங்கன்னா ராட்சதனா இருக்கிறான். ஒவ்வொரு ஆளையும் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி பல மடங்கு உயரமா இருக்கிறான். விரல்லாம் பாத்தீங்கன்னா பேய் வர மாதிரி பெருசு பெருசா இருக்குது. என்னடா அவனை பார்த்தாலே பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி என்னது அவர்கள் வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. முடியாது, அங்கே நம்ம போக முடியாது, எல்லாம் பலசாலிகள், அரணிப்பான பட்டணங்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் வாசிங்க 14 அதிகாரம் என்னாகமம் 14 6-9 வாசிங்களேன். 6-9 தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி சொல்றாங்க. இவங்க எல்லாம் இப்படி நெகட்டிவா சொல்ல உடனே இவங்க வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, எப்பா ஏன் இப்படி எல்லாத்தையும் சோர்வடைய பண்றீங்க? நாங்கள் போய் பார்த்து வந்த தேசம் அது மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். 9 வசனம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. அவர்களை விட்ட நிழல் போயிடுச்சு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பெரிய கூட்டம் சொல்லுது முடியாது அப்படிங்குது. முடியாதுன்னு சொன்னது மாத்திரம் இல்ல, மோசேட்ட வந்து சொல்றாங்க. நீங்க 14 வசனத்துல பாத்தீங்கன்னா, மோசே தயவு செய்து அங்க கொண்டு போயிடாதீங்க. ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய படா படா ஆளா இருக்கிறான். நம்மலாம் அவங்க முன்னாடி வெட்டுக்கிளிய மாதிரி இருக்கிறோம். ஆகவே தயவு செய்து அங்க போயிடுவன். நம்ம எங்க போயிடுவோம்? திரும்ப தயவு செய்து எகிப்துக்கே போய் பார்வோனுக்கு அடிமையா இருந்தாலே போதும், அங்க கூட்டிட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறான். ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணது என்ன? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்னார். அங்குள்ள 7 ஜாதிகளின் நீங்கள் விரட்டி விடுவீர்கள், உங்களுக்கு பலன் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். யாத்ராகமம் 3 அதிகாரம் 8 வசனம், யாத்ராகமம் 6 அதிகாரம் 8 வசனத்துல நான் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன், I will give you that land என்று சொன்னாரு. ஆனா இந்த மக்கள் சொல்றாங்க அதெல்லாம் நமக்கு கிடைக்காது,
அங்க உள்ள ஆள்லாம் பெரிய பெரிய ஆளா இருக்கிறான், பலசாலி, உள்ள போக முடியாது, ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறான். ஆனா யோசுவா முடியும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. He was a man of strong faith. பலமான ஒரு விசுவாசம், சாதாரண விசுவாசம் இல்ல, பலமுள்ள ஒரு விசுவாசமுடைய ஒரு மனுஷன் தான் இந்த மோசே. ஹல்லேலூயா. இந்த யோசுவா பாருங்க, காரணம் என்னன்னு சொன்னா, இவர்கள் சூழ்நிலையை பார்க்கல, கர்த்தரை பார்த்தாங்க. எல்லாரும் சூழ்நிலையை பார்த்தாங்க, அங்க உள்ள பட்டணங்களை பார்த்தாங்க, அங்க உள்ள ராட்சதர்களை பார்த்தாங்க. ஆனா எதை பார்க்க மறந்துட்டாங்கன்னா, கர்த்தரை பார்க்க மறந்துட்டாங்க. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம சூழ்நிலையே பார்க்குறோம். நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கறது இல்லை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அது நிச்சயமாக நிறைவேறும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் பெரிய விசுவாச வீரனா மாறுறதுக்கு காரணம் என்ன? அங்கே அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ரோமன் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, அங்கே அங்கே ஆபிரகாம் எதை பார்க்கலன்னு போட்டிருக்கு. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவனுக்கு முன்பாக இருந்தாலும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. உன்னை திரளாக பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்களை போல அவன் சந்ததி பெருகும் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை பார்த்தார். அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை கொடுத்தது யாருன்னு அவருக்கு தெரியும். அங்க 17ஆம் வசனத்துல சொல்றாரு, என் தேவன் யாருன்னா அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். என் தேவன் யாருன்னா இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். நம்முடைய அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலையை பார்க்கிறோம். சூழ்நிலையை பார்த்தா விசுவாசமே வராது. எப்பவுமே மோசே இந்த ஆபிரகாம சாராலேயே பார்த்துட்டு இருந்தவங்க, அந்த அம்மா முகம்லாம் சுருங்கி போயிருக்குது. அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் என்னது அப்படியே வயசான காலத்தில் கிடக்குது. ஒன்றுமே என்னது பிள்ளை பிறதுக்கான வாய்ப்பே, இந்த அம்மாட்டையா பிள்ளை பார்க்க போகிறேன் அப்படின்னு அதே பார்த்துட்டு தானே வைங்க, பிள்ளைய பிறந்திருக்காது. ஆனால் அந்த கற்பத்தை தன்னுடைய செத்து போன சரீரத்தில் இல்லையா, அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கல, கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், ஆண்டவர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், பராக்கிரமசாலி, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்தவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் பெரிய தேவன். ஹல்லேலூயா. இந்த யோசுவாவும் காலேபு மாத்திரம் தான் கர்த்தரை பார்த்தாங்க. நீங்க இந்த சீஷர்களை கூட பார்த்தீங்கன்னா, அங்க எத்தனையோ அற்புதங்க பார்த்து அவங்க வாழ்க்கையில சரியான விசுவாசம் இல்லாம இருந்துச்சு. விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் முழுவதும் திட்டுறார் ஆண்டவர். 5000 பேர் இருக்காங்க புருஷர்கள். ஒருத்தன் பார்த்தான், 5000 பேர், நம்ம கையில இருக்கிறது கொஞ்சம் காசு தானே, இவங்களுக்கு எப்படி சாப்பாடு போறதுன்னு பார்த்தான். இன்னொருத்தன் கூட்டத்தை பார்த்தா, எப்பா இத்தனை பேருக்கு நம்ம எங்க போய் சாப்பாடு வாங்குறது அப்படின்னா. ஆனால் அந்திரேயா அங்க பாருங்க, என்னது அங்க ஒரு சின்ன பையன் கையில என்னது, அவனும் சொல்றான், இந்த கஞ்சம் தான் இருக்குது, இதை வச்சு என்னத்தை செய்யறது, இவ்வளவு பெரிய சவால் இருக்குது. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கையில இருக்கிறதா பார்க்கிறோம், ஆனால் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம பார்க்க மறந்துடுறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேக நேரத்தில் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம பார்க்கிறோம், ஆனா நமக்குள்ளாக விசுவாசத்தோடு பார்க்கணும். ஹல்லேலூயா. யாரு ரேனால்ட் பாங்கே அங்கே இதில் ஆப்பிரிக்காவில் பெரிய பெரிய ஊழியங்கள்லாம் செஞ்சார். சாதாரண மனுஷன் தான், ஆனால் கர்த்தரை வல்லமையாக பயன்படுத்தினார். அவருடைய கூட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி நிறையா கிரட்சஸ் எடுத்து போடுவாங்க, அவ்வளோ பேர் சுகமாவாங்களாம். ஒரு பார்த்தேன், அவ்வளவு ஊன்றுகோள்களில் வந்தவங்க எல்லாத்தையும் சுகமாக்கி இருக்கிற ஆண்டவர், அத்தனை பேர். அவர் சொல்றாரு, டோன்ட் பிளான் வித் வாட் இஸ் இன் யுவர் பாக்கெட், டோன்ட் பிளான் வித் வாட் இஸ் இன் காட்ஸ் பாக்கெட் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. உன் பாக்கெட்ல இருக்கிற வச்சு திட்டம் பண்ணாத, ஆண்டோடைய பாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்து திட்டம் பண்ணு அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கினவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசம். he was a man of strong faith. விசுவாசம் உள்ளவனாக இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் சூழ்நிலைகளை பார்க்கல, கர்த்தரை பார்த்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார், தருவார். நீங்க பாத்தீங்கன்னா யோசுவா சொல்றாரு பின்னாடி, யோசுவா 23ஆம் அதிகாரத்துல, யோசுவா 23ஆம் அதிகாரத்துல அங்கே
14ஆம் வசனம் வாசிங்க. 14ஆம் வசனம். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் எல்லாம் நிறைவேறிற்று. அவர்கள் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அல்லேலூயா. அதேதான் எங்க வாசிக்கிறோம்? 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலையும் யோசுவா 21:45 வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. அங்கே பயங்கரமான மக்களா இருந்தாங்க. எபூசியர்கள், ஏனாக்கியர்கள் அப்படின்னு சொல்லி 7 விதமான கூட்டத்தார் இருந்தாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் ஜெயிக்க உதவி செய்தார். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தரால் இது நடந்தது. அல்லேலூயா. சரி, அடுத்ததாக இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு வசனம் என்னன்னு சொன்னா யோசுவா 1:8 நம்ம எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? யோசுவா 1:8. யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானம் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும். பாருங்க, இது யோசுவாவுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு வசனம். இது ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். மோசே இப்ப மறைச்சு போயிட்டாரு. இப்போ ஒரு மோசே ஒரு பெரிய தலைவன், தேவனை முகமுகமாய் தரிசித்த ஒரு மனுஷன், ஆண்டவரிடத்திலிருந்து கற்பனைகளை வாங்கின ஒரு மனுஷன், ஒரு பெரிய மோசஸ் வாஸ் a great leader. ஆனா இப்போ மோசே மறைச்சிட்டாருங்க திடீர்னு. இந்த மக்கள் இந்த எல்லாம் கீழ்ப்படியாத அடங்கா பிடாரிங்கிற பாருங்க, அப்படிதான் ஒரு பெரிய கூட்டம் அங்க இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் சேட்டை பண்ற ஒரு கூட்டம். அந்த மக்களை உள்ள கொண்டு போனோம். யோசுவா என்ன பண்ணுன்னு தெரியல. ஆண்டவர் சொன்னாரு, ஒண்ணுக்கு நீ பயப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை பலங்கொண்டு திடமனதாயிரு. என்ன நடக்கும்னு கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அதாவது தியானம் பண்ணுவதற்கு நீ என்ன கவனமாயிரு. இதில் எழுதியிருக்கிறதை குறித்து கவனமாயிரு. இது உன் வாயை விட்டு நீங்க கூடாது. இதை மாத்திரம் நீ செஞ்சேனா நீ எல்லாம் வழியெல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த மக்களை உள்ள கொண்டு போய் பெரிய பெரிய சவால்லாம் இருக்குது. பெரிய சவால். இன்னும் யோர்தான் இருக்குது. மோசையை கொண்டு ஆண்டவர் செங்கடலை பிளந்து கூட்டிட்டு வந்தாரு. இப்ப யோசுவாக்கு முன்னாடி என்ன இருக்குது? யோர்தான் இருக்குது, எரிகோ இருக்குது, 31 ராஜாக்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி காலி பண்ணிட்டு போறது? ஒண்ணுக்கு நீ கவலைப்படாத, என் வசனத்தை மாத்திரம் தூக்கிப்பிடி, எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இந்த வேத வசனத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. Joshua was a scriptural man, a man who committed to the word of God. நீங்க வேத வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், யோசுவா 1:13. கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். மற்றவங்க சொல்றான், இப்போ கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நினைச்சுக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. 8:30 வாசிங்க. 8:30 வாசிங்க. 8:30. அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்திலிருக்கிறபடி. பாருங்க, அந்த வசனத்துல கவனமா இருக்கிறாரு. என்ன நீங்க முக்கியமா அண்டர்லைன் பண்ண வேண்டியது 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. 11:15 வாசிங்க. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு, எடுத்துட்டீங்களா? நல்லா கவனிங்க. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். மோசே அப்படியே செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. அல்லேலூயா. மோசே ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லியிருந்தாரோ, நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருந்த எல்லாத்தையும் மோசே யோசுவாவுக்கு சொல்லிட்டு தான் போனாரு. அதுல ஒன்ன கூட செய்யாம விடலையாம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்ன கூட he left nothing undone. ஒரு காரியத்தை கூட சொன்னத இந்த வசனத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, அங்கே நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை கூட யோசுவா இதுக்கு நீ கீழ்ப்படியிலையே அப்படின்னு யோசுவா சொல்லவே முடியாதான். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே யோசுவா கீழ்ப்படிஞ்சிருக்கிறார். அவ்வளோத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சிருக்கிறாரு. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. ஹல்லேலூயா. 23:6 வாசிங்க. 23:6.
23:6. ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு இப்போ மக்களை பார்த்து சொல்றாரு. ஏன்னா இவர் வாழ்க்கையிலே கடைபிடிச்சனால மற்றவர்களை பார்த்து சொல்றாரு தைரியமாக, மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். தீர்மானம் பண்ணுங்க. இப்ப கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தேசம் பங்கிடப்பட்டு போயிடுச்சு. இப்ப கடைசியா 23, 24 வந்து யோசுவாவுடைய ஃபேர்வெல் அட்ரஸ். அது முடிய போது பிரிந்து போக போறாரு. It was the last message to the people of Israel by Joshua. சொல்றாரு ஒரே ஒரு காரியம், வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் என்ன பண்ணாதுங்க, சாய்ந்து போயிடாதுங்க. அதை கை கொள்வதற்கு என்னவாருங்க, கவனமா இருக்க நிர்ணயம் பண்ணிக்கிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, the word of God, the word of God. கர்த்தருடைய வசனத்துக்கு யார் அர்ப்பணிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கொள்ள பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், வசனத்தை நேசிக்கிறவர்கள், நம்முடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த அவர்களுக்கு என்ன கிடையாதான், இடரல் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை, வார்த்தையிலே ஆசீர்வாதம், வார்த்தையிலே விடுதலை, வார்த்தையிலே நன்மைகள் இருக்கிறது. வார்த்தை ஒரு பொக்கிஷம். அல்லேலூயா. இதுல இருந்து அநேக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா, he was a man of scriptures, a scriptural man. He was a man committed to the word of God. கடைசியா ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். எத்தனை பாயிண்ட் ஆச்சு? 6 ஆச்சா 7 ஆச்சா? 6 7 பூர்ணமா முடிச்சிருவோம். என்னன்னா, யோசுவாவை குறித்து முறை பைபிள் எங்க வருது சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவாங்கிற கேரக்டர் பைபிள் எங்க இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு? கரெக்ட். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல மோசேயோட கையை யோசுவா பிடிக்கல, மோசேயோட கையை ஆரோன ஊரம் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த சம்பவத்துல அங்கே களத்துல யுத்தம் பண்ணுகிறவராக யோசுவா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஃபர்ஸ்ட் பேட்டில். இப்போ எகிப்துல இருந்து வெளியே வந்த உடனே the first battle the people of Israel was facing, அவங்க சந்தித்த முதல் யுத்தம் அமலேக்கியரோட யுத்தம் நடக்குது. அமலேக்கியர் யுத்தம் பண்ண வராங்க. அப்போ மோசே சொல்றாரு, நான் மலைக்கு போறேன், நீ என்ன பண்ணு, அங்க யுத்த களத்துக்கு நீ போய் சண்டை போடு அப்படின்னு யோசுவாவை யுத்தம் பண்றதுக்கு அனுப்புறாங்க. அல்லேலூயா. அவன் யுத்தத்திலே பழகின ஒரு மனுஷன். அப்போல இருந்து நீங்க பின்னாடி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அவன் ஆவிக்குரிய யுத்தத்திலே ஒரு பயிற்சி பெற்ற ஒரு மனுஷனாக மாறுறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கணும்னா ஆவிக்குரிய யுத்தம் இருக்குது. சாத்தானை ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஆவியின் பலத்தினாலே சாத்தானை ஜெயித்தாதான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். யாத்திராகமம் 17:10 வாசிங்க. யாத்திராகமம் 17:10 அங்கதான் முதல் முறையாக யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். நல்லா கவனிங்க. யோசுவா செஞ்ச முதல் காரியம்னு பைபிள் சொல்றது என்னன்னா, யுத்தம் பண்ணினான் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன பண்ணா? He fought the battle அப்படிங்கிறது தான் யோசுவாவை குறித்து வேதம் சொல்கிற முதல் காரியம். அப்போ அவன் யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். எல்லா காரியத்தையும் பிசாசு தன்னுடைய ஆதிக்கத்தில் வச்சிருக்கிறான். நீங்க யுத்தம் பண்ணி அதை சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய ஜீவம் என்பது சாதாரண கிடையாது. நீங்க பின்னாடி வந்தீங்கன்னா அன்னைக்கு அந்த யுத்தத்தில் கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. மோசே அங்கே கரங்களை உயர்த்திட்டு இருக்கிறாரு. ஊரும் ஆரோனும் மட்டும் கரங்களை உயர்த்தி பிடிக்கிறாங்க. பாருங்க, ஜெபத்தின் மூலமாக அந்த யுத்தம் என்ன பண்ணுது, ஜெயிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க பின்னாடி வரும்பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 12ஆம் அதிகாரம், யோசுவா 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் எப்படிலாம் யுத்தம் பண்ணாருன்னு போட்டுருக்கு பாருங்க. யோசுவா 10ஆம் அதிகாரத்துல இருந்து பார்ப்போம். 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அந்நாளிலே யோசுவா மக்கெதாவை பிடித்து அதை பட்டய கருக்கினால் அழித்து, 26ல அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களில் 5 ராஜாக்கள் மேல என்னது அவன் யுத்தம் பண்றதை பார்க்கிறோம். பாருங்க, 35ஆம் வசனத்துல அதை அந்நாளிலே பிடித்து, அந்நாளிலே 28ஆம் வசனத்துல அந்நாளிலே
இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, அந்நாளிலே ஒவ்வொரு நாளும் ஒரு யுத்தம் அவருக்கு இருந்துச்சாம். ஹல்லேலூயா. Every day he was fighting the battle. He fought daily. ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணினாரு. அது மாத்திரமல்ல 11:18 வாசித்தீங்கன்னா நெடுநாளாய் யுத்தம் பண்ணினாராம். எப்படி போட்டிருக்கு? யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லாரோடும் he not only fought daily, he fought with determination, fought for a long period of time. அவர் நெடுநாளாய் யுத்தம் ஓஞ்சிராது. நம்ம சுதந்திரிக்கிற வரைக்கும் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. போராட்டம் இருக்குது, சாத்தானோட போராட்டம் இருக்குது. அவனை ஜெயிக்கணும். இந்த பட்டணம் இயேசுவுக்காக சொந்தமாகணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? பிசாசோட போராடி அவனுடைய வல்லமையை முறியடிச்சு நம்ம என்ன பண்ணோம்? அவன் கையில இருந்து பட்டணத்தை பிடுங்கணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடைமைகளை கொள்ளையிட முடியாது. ஆகவே ஆவிக்குரிய யுத்தம் நெடுநாளா யுத்தம் பண்ணினான் போட்டிருக்கு. தினமும் யுத்தம் பண்ணினா, நெடுநாளா யுத்தம் பண்ணினா. அப்புறம் 10:40 வாசிங்க. 10:40 யோசுவா 10:40 இப்படியே யோசுவா மலை தேசம் அனைத்தையும், தென் தேசத்தையும், சமபூமியையும், நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும், அவைகளின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல், எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதி வைக்காமல் அழித்து தேவன் கட்டளையிட்டபடி சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணினானா. அப்போ யுத்தத்துல முழுமையான வெற்றி பெற வரைக்கும் விட்டல. ஹல்லேலூயா. எல்லா ராஜாக்களையும் அப்படின்னு போட்டிருக்கு. ஒருவனையும் மீதி வைக்காம. எங்கேயாவது எவனா ஒளிஞ்சிட்டு இருக்கானா பாரு, அவனையும் பிடிச்சு சுவாசமுள்ள எல்லாத்தையும் Joshua subdued the whole region. He totally destroyed அப்படின்னு போட்டிருக்குது. பாருங்க, யுத்தம் பண்ணா அவன் சும்மா மேலோட்டமாக யுத்தம் பண்றாள் கிடையாது, ஒரு அர்ப்பணத்தோடு யுத்தம் பண்றதை பார்க்கிறோம். 11:12 வாசிங்க. 11:12 அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அவைகளுடைய எல்லா ராஜாக்களையும் யோசுவா பிடித்து பட்டய கரிக்கினால் வெற்றி. கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்டபடி அதை மோசே சொல்லிட்டு போயிருக்கிற, ஒருத்தனே விடாத, எல்லாத்தையும் காலி பண்ணு, ஒருத்தனை விட்டுட்டா போதும், அப்புறம் அவன் தலை தூக்கிடுவான் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் சில கோத்திரத்தில் பிரிச்சு கொடுக்கும் போது சில ஆட்களை துரத்தி விடலையாம். ஆனா அவங்க பின்னாடி அவங்களுக்கு பெரிய கண்ணியா வந்தாங்கன்னா பின்னாடி பாக்குறோம். 11:13 வாசிங்க. 11:13 ஆனாலும் தங்கள் அரணிப்போடு இருந்த பட்டணங்களை எல்லாம் இஸ்ரவேலை சுட்டெடுத்து போடாமல் வைத்தார்கள். யோசுவா செஞ்சதெல்லாம் செஞ்சிட்டான். ஆனா மற்ற மக்கள் சரியா செய்யாம விட்டுட்டாங்க. அப்புறம் 23 வாசிங்க. 23 அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்தான். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணி தேசம் அனைத்தையும் பிடித்தான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? யோசுவா தேசத்தை எப்படி காலேப் எப்ரோனை சுதந்திரமாக பெற்றுக்கொண்டா. இந்த யோசுவாவும் தேசத்தை பிடிக்கிற மனுஷனாக இருந்தான். தேசத்தை பிடிக்கிற ஈஸியா இல்லை, நிறைய யுத்தம் பண்ண வேண்டி இருக்கிறது, நிறைய பிசாசின் ஆதிக்கங்கள் இருக்கிறது, நிறைய சத்துருடைய கிரியைகள் இருக்கிறது. ஆவிக்குரிய யுத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வேதம் சொல்கிறது. அங்கே எபேசியர் 6:12 வாசிக்கிறோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு ரத்தம் அல்ல. நிறைய நேரத்தில் நமக்குள்ளாயே போராட்டிட்டு கிடக்கிறோம். புருஷன் மனைவிகளாக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, மாமியார் மருமகளுக்குள்ளாக இதே போராட்டமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு போராடாதுங்க, ஒருத்தர் நேசிங்க, யாரோட யுத்தம் பண்ணுங்க. நமக்கு ஒரே ஒரு எதிரி தான். யாரு? மோடி நமக்கு எதிரி கிடையாது. ஹல்லேலூயா. மோடி இயேசுவின் பிள்ளையா மாறுவாரு. நமக்கு எதிரி பிசாசு தான். ஹல்லேலூயா. மோடிக்கு பின்னாடி இருக்கிற பிசாசு தான் எதிரி நமக்கு. ஹல்லேலூயா. மக்களுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற பிசாசு, அவனை ஜெயிச்சோன்னா தேசம் நமக்கு சொந்தமா மாறும். இந்த பட்டணம் சொந்தமாக மாறும். தேசம் அனைத்தையும் பிடித்தார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தை இயேசுவுக்காக சுதந்திரிக்கணும். எப்படி யோசுவா கானானை சுதந்திரித்தாரோ, ஆண்டவருக்காக சுதந்திரிக்கிற யுத்தம் பண்ணி ஜெயித்தார். ஹல்லேலூயா. அங்க 12 அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. 12 அதிகாரம் கடைசி வசனம். அங்க ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்குது, அத்தனை ராஜாக்களையும். ஹல்லேலூயா. 12 யோசுவா 12 அதிகாரம் எடுத்தீங்களா? திர்சாவின் ராஜா 1 ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. கீழே பாருங்க.
அங்கே என்ன போட்டிருக்குன்னா, யோசுவா இஸ்ரவேல் கோத்திரத்துடைய சுதந்திரமாக பங்கிட்டவர்கள் ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர். அங்கே 8ஆம் வசனத்துல தேசத்தில் இருந்தவர்கள் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தவருமான ராஜாக்கள் யாரெனில் நிறைய பட்டியல் போட்டிருக்கு. 31 பேர். அல்லேலூயா. 31 பேரையும் ஒவ்வொருத்தனா காலி பண்ணி தேசத்தை பிடிச்சாங்க. அல்லேலூயா. நமக்கு முன்பாக நிறைய பேர் காலி பண்ண வேண்டி இருக்குது. அல்லேலூயா. ஆட்கள் சத்துருவின் கிரியைகளை காலி பண்ணணும். நிறைய ஆவிகள், அமலேக்கின் ஆவிகள், பார்வோனின் ஆவிகள் எல்லாம் இன்னைக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் நமக்கு அடிந்து கொண்டு ஜெயித்து யுத்தத்தில் ஜெபத்தில் போராடி அல்லேலூயா ஜெயித்து சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. ஜாஷுவா ஆண்டவர் அவரை பெரிய தலைவராக மாற்றினார். யோசுவா, காலேப், இந்த 2 பேரும் தான் கானான் தேசத்தை சுதந்திரிச்சாங்க. அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட சில குணங்களை நம்ம சொன்னேன். இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கான்னு பார்க்கணும். முதலாவது, அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு மனுஷன், தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற மனுஷன், ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், பணிவிடை ஆவி, கீழ்ப்படிதல், தாழ்மை உள்ள ஒரு ஆவியுடைய ஒரு மனுஷன். அப்புறம் விசுவாசத்தில் வல்லமை உள்ள ஒரு மனுஷன், வேதத்துக்கு அர்ப்பணித்த வசனத்தை தன்னை அர்ப்பணித்த ஒரு மனுஷன், ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட குணங்களை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. யோசுவா என்கிற பேர் வேதாகமம் முழுவதிலும் பல 8 புஸ்தகத்தில் வருது. 201 தடவை யோசுவா என்கிற பேர் வருது. அவருக்கு ஆரம்பத்தில் இந்த பேர் என்ன தெரியுமா? யோசுவாவுக்கு மோசே தான் யோசுவான்னு பேர் வைக்கிறாரு. அங்க போட்டிருக்க பாருங்க, என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில், தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே சேவ் அப்படின்னு ஓசேயான்னு அர்த்தம். ஜாஷுவா அப்படின்னா ஜெகோவா இஸ் அவர் சால்வேஷன், கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பு. ஜாஷுவா என்றாலும் ஜீசஸ்னாலுமே ஒரே அர்த்தத்தை உடையது. அல்லேலூயா. அந்த குணங்களை உடைய ஒரு 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 மனிதனாக இந்த யோசுவா இருந்தார். ஒரு தலைவனாக கர்த்தர் மாற்றினார். வாலிப வயதிலிருந்து 110 வயசு வரைக்கும், தன் மரிக்கிற வரைக்கும் கர்த்தரை சேவித்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. அந்த வசனத்தை கடைசியாக வாசித்து முடிக்கலாமா? யோசுவா சொன்ன வார்த்தை 24:15 உங்க வீட்டில எல்லாம் போட்டிருப்பீங்க. நிறைய வீட்டில் எழுதி போட்டிருப்பீங்க. என்ன போட்டிருப்பீங்க? நானும் என் வீட்டாருமோ என்றால். ஆனா போட்டிருக்கோம். ஆனா நிறைய பேர் எதை சேவிக்கிறேன்னு தெரியாது. நிறைய பேர் வேலையும் பணத்தையும் மனுஷனையும் சேவித்துட்டு இருப்பாங்க. ஆனா அங்க போட்டிருக்கு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தரையே, as for me and my household, நீங்க யாரை சேவிப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. இம்மட்டும் நடத்தி வந்த ஆண்டவர் சேவிக்க. யோசுவா இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் கர்த்தரையே சேவித்தார்களாம். ஆனா யோசுவாவுக்கு பின்னாடி ஜனங்கள் கர்த்தரை மறந்துட்டாங்க. நியாயாதிபதிகள் 2:10 மிகவும் ஒரு பரிதாபமான ஒரு வசனம். நியாயாதிபதி பாருங்க, யோசுவா தலைமையில் இருக்கிற வரைக்கும் ஜனங்களுக்கு ஒரு நல்ல மாதிரி இருந்துச்சு. நல்ல மாதிரி. he was an exemplary leader. he was a role model for the people. அங்க நீங்க வாசித்தீங்கன்னா யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் அங்கே போட்டுருக்கு பாருங்க, 31ஆம் வசனத்தை பாருங்க. 31, யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்னு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க பாருங்க. அவனுடைய இம்பாக்ட் ஒரு கொஞ்ச நாள் வருது. இந்த யோசுவாவுடைய தாக்கம் அவனுடைய சந்ததியிலும் அவனுக்கு பின் வர கொஞ்சம் சந்ததியிலும் தாக்கம் இருந்துச்சு. ஆனா அது ரொம்ப நாள் அது கேரி ஆன் பண்ண முடியல. நியாயாதிபதிகள் 2:10 சொல்லுது. நியாயாதிபதிகள் 2:10 ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். என்ன சொல்லப்பட்ட, அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவருடைய இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத ஒரு வேறொரு சந்ததி, ஆண்டவரே தெரியாத ஒரு சந்ததி வந்துருச்சான். ஆண்டவரே தெரியாத, ஏன்னா அது அவங்க என்ன பண்ணல, அந்த பேட்டர்னை அவங்க பாஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. ஆண்டவருடைய அன்பையும் சத்தியத்தையும் ஆண்டவருடைய ரட்சிப்பையும் சந்ததி சந்ததியாக கடத்த வேண்டியது நம்முடைய கடமை. யோசுவா தன்னுடைய சந்ததிக்கு கடத்தினார். அது கொஞ்சம் அந்த தாக்கம் கொஞ்ச நாள் இருந்துச்சு. அவர் சாவுக்கு பிற்பாடும் கொஞ்ச நாள் அந்த தாக்கம் இருந்துச்சு. பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுது. ஆனால் அடுத்த சந்ததியும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தணும்.
யாரோ நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம அனுபவிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. நமக்குள்ளாக இருக்கிற தாக்கம் அடுத்ததுக்கு போகணும். அல்லேலூயா. தாக்கம் ஏற்பட்டு தான் போகணும். அந்த ஆளு அடுத்தது ஆள் தாக்கம் ஏற்படணும். ஆனால் அது இல்லாட்டா இங்கே பாருங்க, போட்டு கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிச்சான். பாவம் மிகவும் மறுபடியும் பண்ணினார்கள். சத்துருடைய கையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற நிலைமையெல்லாம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வருது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தீமோத்தேயுடைய பெற்றோர் எப்படி விசுவாசத்தை கடத்தினார்களோ, நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை கடத்துகிறவர்களாக யோசுவா தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடத்தினார். அவங்க கொஞ்சம் கடத்தினாங்க, ஆனால் கொஞ்ச நாள் அது அப்படியே மங்கி போச்சு. நம்ம வாழ்க்கையில நம்மகிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு, அதை உண்மையாக செஞ்சு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா?